வதந்திகளுக்கு எல்லாத்துக்குமே இன்று முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கு. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்துக்கான வதந்திக்கும் முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கு. திமுகவுக்கான வதந்திக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதாவது கடந்த ஒரு 2 மாசமாவே சோஷியல் மீடியாலும் சரி நாமளும் அதிகமாக பேசி தெரிஞ்சதுன்னா அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகிறது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கும் போது எப்படி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் விளக்கம் நாமளும் கொடுத்திருந்தோம், நிறைய பேர் கொடுத்திருந்தாங்க. பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதிமுக ஸ்டேட் கவர்மெண்ட், அதனால அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். முக்கியமாக அந்த மாதிரி தான் பரவலான செய்திகள் பரவி கொண்டு இருந்தது. பல பேர் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பிஜேபியோட மாநில தலைவர் நாயனார் அவர்களே சொல்லியிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் இன்னும் 1 வருடத்துல அறிவிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பிஜேபி கூட்டணி நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல சூப்பரா அமைந்ததோ அதே மாதிரி இந்த கூட்டணியும், அதாவது நீங்க எதிர்பார்க்கும் ஒரு கூட்டணி நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல அமையும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயும் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பேசணும். ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்க்கிறதோ, சில தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்பார்க்கிறதோ அப்படிங்கிற கேள்வி நிறைய விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. இது எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வரும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கான பிளான் இப்போதைக்கு கிடையாது. ஸோ டிசம்பர் மாதம் தான் கூட்டணிக்கான பிளானே இருக்கும். இப்போதைக்கு அதுக்கான பிளான் கிடையாது அப்படி சொல்லி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கூட்டணி பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. அதாவது நீங்கள் அதிமுக பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்பயுமே திமுகவே தாக்கி பேசுகிறீங்க, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எதுக்காக அதிமுக பற்றி பேசணும், ஸோ திமுக தான் இப்போ ஆளுங்கட்சி, எந்த தப்பு செஞ்சாலும் திமுக தான் செய்யும், ஸோ திமுக பற்றி தான் பேசணும். ஒருவேளை அதிமுக ஆளுங்கட்சமான அதிமுக ஏதாவது தப்பு செஞ்சால் அதிமுக பற்றி பேசலாம். இப்போ எதுவுமே பண்ணாமல் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அவர் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க, கேட்டாங்க. அதாவது நீங்கள் அதிமுக பற்றி எந்த ஒரு குற்றமும் சொல்லாமல் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறீங்களா, பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பயங்கரமான பதில் சொல்லியிருந்தாங்க. எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, எங்களோட அரசியல் எதிரி திமுக, ஸோ எங்கள் கொள்கை எதிரி கூட நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க போகிறோம், அதனால தான் பிஜேபி என்ன தவறு செய்தாலும் நாங்கள் சொல்லிக்கொண்டு தானே இருக்கோம். முக்கியமாக பிஜேபி அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு பிஜேபி தலைமையில் அதிமுக கூட்டணி போகும்போது அதுக்கு எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா, ஸோ நாங்கள் என்ன ஆனாலும் திமுக எங்களோட மாநாட்டில் தளபதி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, ஸோ என்றைக்குமே திமுக கூடயும் பிஜேபி கூடயும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாகவே உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் 3வது ஒரு பெரிய கூட்டணி உருவாக போகிறது அப்படிங்கிற ஹிண்ட்டும் கொடுத்தாங்க. இதோட இன்னொரு ஒரு விஷயம் இன்னைக்கு கனெக்ட் ஆகிக்கொண்டு இருக்கு. அதாவது நாம் இதை பற்றி பேசியிருந்தோம். திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட்டணியிலிருந்து பிரிய போகிறது. அதுக்கான காரணம் பாமக தான். ஏன்னா தொடர்ந்து பாமக திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக பேசியிருந்த பாமக சடனாக கடந்த 1 மாசமாக கருணாநிதியை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சாங்க, அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் எல்லாருமே திமுக பத்தி பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் திமுக வட்டாரத்திலிருந்தும் சில தகவல்கள் வெளியானது. முக்கியமா விடுதலை சிறுத்தை கட்சியோட வாக்கு சதவீதத்தை விட பாமகவோட வாக்கு சதவீதம் அதிகம். முக்கியமா வட மாநிலங்கள் போன டைம் 67 தொகுதியில் 44 தொகுதியில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வி நிலைக்க கூடாது. ஸோ அடுத்த எலெக்ஷன் மிகப்பெரிய வெற்றியை திமுக வட மாநிலங்கள் பெற வேண்டும்
முடியும். அப்போ வந்து பாமகவோட கூட்டணியில் இருந்தால் தான் திமுகவால் வட மாநிலங்களில் பெருமளவில் வெற்றி வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக வட்டாரங்கள் திமுக வந்து யோசித்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியானது. அந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கலைஞர் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. ஒருவேளை பாமக வந்து இந்த சைடு திமுக கூட வந்துட்டா கண்டிப்பாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தனியாக வெளியே வந்துவிடும். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, பாமக கூட திமுக கூட்டணியில் இருந்தால் நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம், பாமக கூட்டணியில் இருக்கும் கட்சி கூட நாங்கள் எப்பயுமே கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாம் எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா, மூன்றாவது ஒரு பெரிய கூட்டணி அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம், சரினா திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம், இந்த 2 பேரோட கூட்டணி பயங்கரமாக அமையும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவை எகென்ஸ்டாக வந்து பேசியிருக்காங்க. எத்தனை நாள் தான் நீங்கள் நீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுத்துவீங்க, அது வந்து மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு, மாநில அரசு நினைத்தால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து நார்மலான விமர்சனம் கிடையாது, இது வந்து திமுகவோட பயங்கரமான அடி, திமுகவோட அதாவது பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அடியை வந்து ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இத்தனை நாளாக திமுக பற்றி பேசாமல் அமைதி காத்து கொண்டு வந்த ராமதாஸ் அவர்கள் திடீர்னு வந்து திமுக பற்றி பேசியிருப்பது வந்து பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேபி வந்து பாமக கேட்ட சீட்டை வந்து திமுக வந்து கொடுக்க முடியாது, அவ்வளோ சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போல. அதனால தான் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் திடீர்னு வந்து நம்ம திமுகவை தாக்கி பேசியிருக்காங்க. இதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்க போகிறது. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்தோட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கூட்டணி சேரணும், அப்படி இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தோட பாமக கூட்டணியில் சேரணும், அப்படியே இல்லைனா அதிமுகவோட பாமக கூட்டணியில் சேரணும். இது எது நடந்தாலுமே வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது பாமக வந்து அதிமுகவோட சேரும்போது வந்து அது ப்ளஸ்ஸாக மாறாது, அது கொஞ்சம் மைனஸாக மாறும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு சேரும்போது வந்து திமுகவோட வாக்கு சதவீதம் எல்லாமே வந்து ஓரளவு தான் கம்மியாகும். ஆனால் அதிமுகவோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து தளபதிக்கு வந்துவிடும். இதனால் ஓட் ஷேர் பிரிந்து திமுக ஆட்சிக்கு வந்துவிடும். ஸோ பாமக மட்டும் பார்த்தாது, இன்னும் ஒரு கட்சி வந்து வெளியே வரணும், திமுக கூட்டணி வந்து உடையணும். அப்போ தான் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஆனால் மொத்தமாக சொல்லணும்னா ஒரு பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும். எப்பயுமே வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இது இல்லைன்னா அது அப்படின்னு தான் நினச்சிட்டு கொண்டு இருப்போம். ஆனால் வந்து ஒரு 3வது கட்சியாக ஒன்று வந்து ஓகே இதில் எந்த கட்சி வரும், எந்த கட்சி எதிர்கட்சியாக வரும் அப்படிங்கிற ஆவல் வந்து அதிகரித்து விடும். ஸோ வந்து இன்னும் திருவிழாவுக்கு அரசியல் திருவிழாவுக்கு இன்னும் வந்து ஒரு 8 மாதங்கள் மேலே வந்து இருக்குது, 8லேருந்து 10 மாதங்கள் இருக்குது. அந்த 10 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னது சரியான விஷயம் நினைக்கிறீங்களா? பாமக வந்து திமுகவோட கூட்டணி வைக்காது சரியான விஷயம் நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் கூட்டணி அமைத்தால் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.